ஒரு பெரிய காட்டுல நல்ல மனசு கொண்ட ஒரு யானை இருந்துச்சாம். அந்த யானை எல்லா விலங்குகளிடையும் ரொம்ப அன்பா பழகுமா. ஒரு நாள் அது தன்னோட வீட்டுல ஒரு விசேஷம் வச்சிருந்துச்சு. அது என்ன பண்ணுச்சு, எல்லா விலங்குகளையும் பாரபட்சமே இல்லாம கூப்பிட்டுச்சு. அன்போட, என்னோட வீட்டுல விசேஷம் இருக்கு, எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்துச்சு. தன்னோட பேசினாலும் பேசலைனாலும் எல்லாருக்குமே அது பாரபட்சமே இல்லாம அழைப்பு விடுத்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னோட பேசாதவங்களா இருந்தாலும் ஏன் அழைப்பு விடுத்தேன்னா, தன்னோட விசேஷத்துக்கு எல்லாரும் வாழ்த்தணும், எல்லாரும் தன்னோட விசேஷத்துல கலந்துக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான். அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த காட்டுல ஒரு முதலை இருந்துச்சு. அந்த முதலை எல்லாருக்குமே தீமையை மட்டுமே செய்யக்கூடியதா இருந்தது. குறிப்பா யானையை பார்த்தா அதுக்கு சுத்தமா பிடிக்காது. ஒரு நாள் அந்த அந்த வழியா முதல்ல இருக்கிற அந்த பள்ளத்து வழியா யானை போயிட்டு இருந்துச்சு. அப்ப முதல்ல என்ன பண்ணுச்சு, நீ இந்த சைடா வர, இன்னைக்கு உன் மேல எல்லாம் சேத்த வாரி அடிக்கிறேன் அப்படின்னு பிளான் பண்ணி சேத்த ஃபுல்லா தன்னோட மேல உள்ள முக்கிட்டு யானைய, ஓ நண்பா இங்க வா, பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி கூப்பிட்டுச்சு. ஆனா யானை அதோட தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு, இல்லப்பா எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி விலகி ஓடிடுச்சு. இதை தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த நரியால தாங்கவே முடியல. யானைக்கிட்ட வேகமா ஓடி சொல்லுது, உன்னைய பின்னாடி பேசுது, உன்னை கிண்டல் பண்ணுது, அதோடு இல்லாம நீ விசேஷத்துக்கு அழைச்சதையே தப்பா பேசுது. மாறா உன்னை என்ன பண்ணுதுன்னா, யாரும் விசேஷத்துக்கு வரக்கூடாதுன்னு காட்டுல ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் போய் உன்னை தப்பு தப்பா சொல்லி வைக்குது. இத போய் நீ இறக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு அதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்க, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த யானை பதில் சொல்லிச்சான், நம்ம புரியக்கூடியவங்களா இருந்து நல்ல எண்ணங்கள் கொண்டவங்களா இருந்தா இந்த மாதிரி செயலை பண்ணவும் மாட்டாங்க, நம்ம புரிய வைக்கலாம். ஆனா தீமையான எண்ணம் உள்ளவர்கள், அவங்க கிட்ட போய் நம்ம என்னதான் சொன்னாலும் ஏதாவது பலன் இருக்கா, நம்ம சொல்றதுனால பலன் ஏதாவது இருந்தா நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம ஏன் அதை பேசி மேற்கொண்டு பேசுறது பிரயோஜனமே இல்லாதது. அதுக்கு மாற நம்ம அமைதியா விலகி போனோம்னா அதுவே என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுக்கிறோம், இல்லையா நம்மளுடைய நேரமும் மிச்சப்படும் அப்படின்னு சொல்லிச்சான். அதுதான் புத்திசாலித்தனமும் கூட அப்படின்னு சொல்ல, அந்த நரி அப்பதான் ஆஹா இவ்வளோ விஷயம் இருக்கா இதுல அப்படின்னு உணர்ந்துச்சான். யாருக்கெல்லாம் உங்களுக்கு முதல்ல மாதிரி உள்ள நபர்களை நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் ராம்ஸ் கார்ட்டூன் தமிழ்.